வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஓர் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. என்னன்னா 10 கோடி ரூபாய் வரைக்குமே அபராதம் விதிச்சிருக்கிறாங்க நம் தமிழக அரசு. அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்களே முன் வந்து உங்களுக்கான அட்டைகளை நீங்கள் சமர்ப்பிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை ரேஷன் கார்டுகளை, அதாவது PHH அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், அந்த BLVக்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைதாரர்கள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைதாரர்கள் அப்படிங்கிற தான் அந்த PHH அட்டைதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டையை சட்டவிரோதமாக பெற்று ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய அந்த உணவு தானிய பொருள்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருள்களை வாங்கிய நபர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்குமே அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா RTI விண்ணப்பத்திற்கு பதிலளித்த உணவு வழங்கல் துறை தகுதியற்ற 1.31 லட்சம் பேரிடமிருந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் மொத்தம் 9.63 கோடி வசூலிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த அட்டைதாரர்களை கண்டறிஞ்சு அவங்க கிட்ட இருந்து அபராதமும் வசூலிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் பொது பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னுரிமை அட்டை வச்சிருக்க எலிஜிபிள் இல்லாத பர்சன் அவங்க முன்னுரிமை அட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள பொது பிரிவுக்கு மாற்றியிருக்கிறாங்க. 2024 ஜனவரி மாதம் முதல் 2025 மே 31 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைச்ச தகவலின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 77,170 பேர் தாங்களாகவே முன் ரேஷன் கார்டுகளை ஒப்படைச்சிருக்கிறாங்களாமா. ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா மேலும் 48,903 பேர் ஆய்வின் மூலயமா கண்டறியப்பட்டுள்ளனர் அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை ரேஷன் கார்டுகள் வழங்குறதுல நிறைய மோசடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டறியப்பட்டுள்ளதற்கு. அதாவது PHH ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தான் நிறைய சலுகைகள் வழங்கப்படுது. ஸோ அதனால் அந்த சலுகையை தப்பான முறையில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. அதே போல் அரசு ஊழியர்கள் மற்றும் வசதியானவர்கள் நிறைய பேர் இந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் உணவு வழங்கல் துறை ஒரு சிறப்பு பரிசோதனை, அதாவது ஒரு சிறப்பு சோதனை நடத்தி இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் இது சிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உணவு வழங்கல் துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் 2025 ஆண்டின் மே 31 தேதி வரையில் உள்ள தகவல்கள் தான் இதில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே இவ்வளவு பேர் இதில் சிக்கியிருக்கிறாங்க. அதற்கு முந்தைய காலங்களில் இன்னும் பல மோசடிகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தகுதியற்ற நபர்கள் வைத்திருந்த முன்னுரிமை அட்டைகளை திரும்ப பெற்று அவங்களிடமிருந்து அபராதமும் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணவு வழங்கல் துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, கோவாவில் நடந்த கடந்த 45 நாட்களுக்குள்ள ஆண்டு வருமானம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்கு அதிகமான வருமானம் கொண்ட குடும்பங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. இவற்றில் வடக்கு கோவாவில் 246 ரேஷன் கார்டுகளும், தெற்கு கோவாவில் 141 ரேஷன் கார்டுகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஏழ்மையின் பிரிவுகளை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்படைக்கப்பட்ட ரேஷன் கார்டுகளில் கிட்டத்தட்ட 89% தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கார்டுகள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எஞ்சிய 10% கார்டுகள் மட்டுமே APL கார்டுகள் என்று குடிமை பொருள் வழங்கல் துறை அறிவிச்சிருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் தான் சுமார் 100 புதிய APLனா அபோவ் பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த APL ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கு. அரசு தரப்பு அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி பார்த்தீங்கன்னா, கோவாவில் தற்போது 2.62 லட்சம் செயலில் உள்ள ரேஷன் கார்டுகள் உள்ளன. அவற்றில் 1.24 லட்சம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தால் உள்ளடக்கப்பட்ட PHH மற்றும் AAY வகையின் கீழ் வருகின்றன அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீதமுள்ள கார்டுகள் 1.37 லட்சம் APL கார்டுகள் ஆகும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டில் திருத்தப்பட்ட விதிகள் KYC சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த ரேஷன் பயனாளிகளின் தகுதிகளை சரிபார்க்க இது உதவுது. இந்த KYC ரேஷன் அட்டை பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சரிபார்க்கிறதுக்கு இது உதவுதுன்னு சொல்றாங்க. ரூபாய் 50,000 முதல் 1 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டும் SC ST சமூகங்களை சேர்ந்த குடும்பங்கள் இப்போது தங்கள் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானத்தை பொறுத்து தான் PPL அல்லது APL வகைகளுக்கு மாற வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. PPL அப்படிங்கிறது பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வருமான கோட்டிற்கு கீழ் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. APL அப்படிங்கிறது அபோவ் பாவர்ட்டி லைன், அதாவது வருமான கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அட்டையை நீங்களே முன் அதை APL மாற்றிக்கோங்க. அதாவது PPL நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்திருக்கலாம். சப்போஸ் இப்போ உள்ள காலகட்டத்தின்படி நீங்கள் ஒரு APL வறுமை கோட்டிற்கு மேல் வாழக்கூடிய ஒரு சமூகத்தினராக கூட நீங்கள் மாறி இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்களே முன் உங்கள் கார்டை APL மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி நடவடிக்கை எடுத்து அதன் மூலமாக உங்கள் கார்டை ரத்து செஞ்சுருவாங்க. நன்றி.